ஆனால் நான் சொன்ன வாக்குமூலமே அவங்க எழுதலை. அதாவது முதல் வாக்குமூலம் இது நான் சொல்கிறது. So whatever he has given that first and information, they have not written anything. Okay. They didn't write anything. No, they didn't write. அவங்க என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க, நீ அப்போ நான் தண்ணி அடிச்சிருந்தேன், தண்ணி அடிச்சிருக்கேன்னு கேட்டாங்க, ஆமான்னு. So they asked whether he had drunk. He said yes. He what? Drunk. Drinks. Oh, they asked whether he drank. Yeah, he said alcohol. yes. He asked him if he drank alcohol. And then he said yes. அதை காரணம் காட்டி அது அப்போ எனக்கு தெரியாது. அது சீன வந்து வாக்குமூலம் எடுத்துக்கிட்டாங்க. என்கிட்ட கேள்வி கேட்டது தமிழ், வாக்குமூலம் வந்து டைப் பண்ணது சீன எங்க? ஆமாம். So they asked in Tamil, but வாக்குமூலம் அந்த லாங்குவேஜ். ஆமாம், அவங்க நம்ம சொல்கிற வாக்குமூலம் எழுதுவாங்கல்ல, அது வந்து டைப் பண்ணது சீன. அவனுக்கு புரியலை போல இருக்கு. He says he was telling in Tamil. The person who typed was another person. Singapore Chinese people. Okay. He may not understand what I said. அது தமிழ் போலீஸ் அவங்க சரியா சொல்லல அவன்ட்ட. So he was Tamil police have not. He writing there. Translated. He writing there. I thinking ready. That's why anything don't know see never see. He didn't take it very seriously. Innocently he said yes I was drunk. Okay. Who? He said he was drunk. Did he say he was drunk? Yeah. You said he was drunk. Okay. He said. You said I was. I think. So they have taken that point. Oh. But nothing to do with right. So, the point that you say everything means where you go to, where you buy, they didn't write down, is it? They want no writing there. No, right, they ask only. Yeah. But the drunk part they write down. Yeah. அதுல என்னென்ன எழுதி இருந்தாங்க? ஒண்ணே ஒண்ணுதான் இல்ல, நம்ம சொன்ன வாக்குமூலம் நம்ம இந்த இடத்துக்கு போனேன், என்னென்ன இடத்துல இருந்தேன், நான் போகல இங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னேன் நான். உங்களுக்கு வாஸ்து காமிச்சாங்களா? அது அது அந்த நேரம் அப்போன்னு சொல்லலை, வாக்குமூலத்துல சொல்லலை. ஆனா ரெண்டாவது திருப்பி அழைச்சாங்க, சிஐடி அழைச்சாங்க. இல்ல முதல் வாக்குமூலம் நீங்க கொடுத்தீங்களா? அதை வாசி டைப் பண்ணாங்கல்ல, அப்போ ஒண்ணு நம்ம வாசி சைன் பண்ண சொன்னாங்களா? சைன் பண்ண சொன்னாங்க. எதுல? ஒரு பேப்பர்ல சைன் பண்ண சொன்னாங்க. அதுல என்ன எழுதி இருந்தாங்க? அதை நம்ம கவனிக்கிற மாதிரி இல்ல, அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில அதெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை, சைனை மட்டும் போடுவோம். He has signed that first day inquiry. He has signed some paper. He himself does he know what was written in that? Okay. Never ask me. இல்ல அதுல எழுதி இருக்கறது உங்கள்ட்ட சொல்லல, இதுதான் எழுதி இருக்கோம் அப்படிங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்களும் கேட்கல. நான் அதை கேட்கல. எழுதி இருக்கீங்க ஏன் கேட்கல நீங்க? அந்த நேரம் கேக்குற மாதிரி மனநிலையில நம்ம இல்ல. இல்ல ஒரு பேப்பர்ல சைன் பண்றோம் நம்ம, அது என்னன்னு வாஸ்தும் பார்க்கல நீங்க? பார்க்கல. நான் அது டைம் கொடுக்கல. He didn't even ask what is written, but simply he has signed. Okay, so the thing that he signed, was it his story that he gave? That's it, he doesn't know what was written. Okay, so he doesn't know what he signed. இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல நீங்க பேசுங்க, வாசிக்க தெரியாதா? வாசிக்க தெரியும் அது அந்த இடத்துல அவன கொடுக்கல, அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கல. டைம் கொடுக்கல. They didn't give time to read that paper, just they were asking to sign. So he also in a situation not able to read what was written there, just he signed. So they didn't translate it into Tamil for him? No, he didn't translate. அது ஒத்துக்கிற சொல்றான், அவன் எப்படிங்க இதெல்லாம் கையெழுத்து போடையில படிச்சு வாசிக்கலாம். So he was forcing him to accept only. So can you talk more about what happened the second time he went to the station? அப்ப ரெண்டாவது திருப்பி என்ன நடந்துச்சு? சிஐடி ஃபோன் பண்ணிருந்தாங்க இங்க அவுட்டம்பார் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி. So second time they called to Outtambar police station. சிஐடி. உங்க கூட யாருமே நீங்க கூட்டிட்டு போறீங்க? இல்ல யாரும். சிஐடி. யா. முதல் திருப்பும் தனியா தான் போனீங்க? ஆமா. ரெண்டாவது திருப்பும் தனியா தான் போனேன். ஆளு இங்க முதல் திருப்பு நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க. நான் 300 பேர் 200 பேர் டாங்க. So first time there were 200 persons were there. First time or second time? First time. The first time there were 200. அப்ப நீங்க என்கொயரி ஃபர்ஸ்ட் டைம் என்கொயரி போகும்போது ஒரு 200 பேர் மேல இருந்தீங்க. அதுல நீங்க ஒரு அதுல நானு first inquiry 200 persons first inquiry. Okay. More than 200 persons, that he is one of them. Okay. The second inquiry, can you talk more about that? Second inquiry la எத்தனை பேர் இருந்தீங்க? அப்போ நான் போகையில ஒரு பார்த்து அவர் from what time டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் இருந்தா அப்படி தெரியலனா நான் போகையில ஒரு 9 மணிக்கு வர சொல்லிருந்தாங்க என்ன நான் போகையில ஒரு 30 பேர் இருந்தாங்க. So second time when he went there nearly 30 to 40 persons were there. Okay.
drunk people for the inquiry. அப்புறம் தனியா Was he there? 9 o'clock. AM? Yes, காலையில காலையில் அப்புறம் தனியாக அழைச்சிட்டு போய் சிஐடி விசாரிச்சாரு, வர வச்சு தான் விசாரிச்சாரு. So again the CID has taken him alone for the inquiry. Okay. So what did they ask him again? என்ன கேட்டிருக்காங்க திருப்பி என்ன கேட்டாங்க? திருப்பி நீ இங்கே போயிருக்கிறதுக்கா ஆதாரம் இருக்கு, நீ போகலன்னு சொல்கிற, உன்னை நான் ஊருக்கு ஏற்றுறேன், இல்லைன்னா உன்னை உள்ளே வந்தாங்க. So the CID told it seems that we found the evidence that you are there in the right place, but you say you are not there, so we are going to send you to the village, back to village. Right. நான் சொன்னேன் நான் தான் போகவே இல்லையே, என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் போகலை, நான் போகலைங்கிறதுக்கு ஆதாரம் நான் சொல்லிட்டேன், வந்து பாருங்க நீங்கள். So he was defending that I didn't go there. Okay. For that I have evidence. I will show you that. He was saying I can prove that I was not there. Okay, he said I can அப்போ அந்த சிஐடி சொல்கிறான், அப்போ அந்த சிஐடி சொல்கிறாப்புல நான் சொல்கிறத சர்ச்சு கேட்பாரா நீ சொல்கிறத கேட்பாரா அப்படின்னு. So the CID replied for that whether the judge will listen to me what I say or what you say. So he is proving his power. அப்போ நான் சொன்னேன் தப்பு செய்யாமல் ஊருக்கு ஏற்றுறது உங்களால் முடியாது, வேணா கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. So he said again, without doing any mistake, you cannot make me to own, or you take me to the court. He said. What? Now without doing any mistake, that you cannot prove that I have done. You believe like that, you take me to the court. That's what he said. Yeah. நீங்க இந்த கோர்ட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அப்போ தான் அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தல அதை மட்டும் காமிச்சார் இருந்துச்சு. So that time they have shown the first investigation information what he gave, no? அதில் ஒரு 2 லைன் தான் இருந்துச்சு, அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது முதல் நாள் நான் தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே போதையில் இருந்தேன், எனக்கு எதுவுமே அந்த சுயநிலைவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு. So in that statement they have written that I was drunk, I was not in conscious of that, no? I was not in a conscious. அந்த அதில் இருந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது அப்போ தான் காமிச்சாங்கன்னு அந்த இதில் இருந்து அப்போ தான் படித்தேன் நான். அதை நான் தண்ணி குடிச்சிட்டு போதையில் எதுவுமே நிலை தெரியாமல் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதில் எழுதிருந்துச்சு. So as if he said that I was drunk, I was not conscious, I don't know anything like that. அதை நான் சொல்லவே இல்லை. They have registered. Okay. But he didn't say like that. But he knows he has drunk, but he is very conscious. Okay. But in the statement what they have written, he has drunk, he was not conscious of what had happened. Okay. அவன் வந்து ஒரு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுவன் உள்ளே ஏற்றான அவனுக்கு நம்பிக்கை என்னைக்கு காமிக்கிறாங்க. They have written. Understood? Yes. How did he know that they wrote that in the statement? He showed him. They showed him. But it's written in English. So or they have Tamil? underlined that. But was Okay. it written in English or Tamil? English. And he had signed it. And Yeah. They showed and they showed you that you had signed it. signed it. Okay, but when you signed it that time, they didn't translate. No. But Okay. then this. இல்ல அப்ப It was kept inside for 2 days. அப்ப ஏதாவது என்கொயரி நடந்துச்சா? அப்போ வந்து இந்தியாவோட ஹை கமிஷன் வந்தாங்க. I asked whether that time they had any inquiry. High Commission. High Commission, yeah. Indian High Commissioner he went it since. Okay, so the Indian embassy came to talk to you. ஐடென்டிஃபை only. Okay. So what did the embassy say? அப்புறம் திருப்பி சிங்கப்பூர் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 ஐஎம்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி 2 பேர். Judge from Singapore government, retired judge came. சைனீஸ் ஒரு ஆள், அவரும் நீதிபதினு நினைக்கிறேன், ஓய்வு பெற்ற நீதிபதி. I think he is thinking another judge, Chinese judge also came like that from Singapore on behalf of Singapore government. நியூஸ் பேப்பர். From press person. The press person. கேமரா. கேமராமேன் எல்லாம் இருந்து ஒரு no. இன்டர்வியூ மாதிரி இது மாதிரி. It's press like the camera. Someone with a camera? எத்தனை நீங்க இருந்த எல்லாரையும் இது அதே எல்லாரையும் இன்டர்வியூ மாதிரி என்ன நடந்துச்சு, ஏன் எத்தனை பேர் உள்ள இருந்தீங்க? உள்ள மொத்தம் 54 பேர், 52 பேர். So there were 52 persons inside, no? The 52 persons were kept together and there was a interview. So there were 52 persons there. Yeah. Okay, so they were all also the going High Commissioner, retired judge of Singapore, and the Commission of Inquiry was there. Commission inquiry.
and the press, journalists, all were there to made an inquiry. So he was with 52 other people. Yeah. Yeah. So they were all going back to India. Yeah. All going back. Okay. என்ன சொன்னீங்க அப்ப எல்லாரும்? தனித்தனியாக அழைச்சி அப்போது தமிழ்கார் ஓய்வு பெற்ற நீதிபதி வந்தார். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கிறது எங்களை அறிவுரை வழங்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட கோவப்படாமல் சொல்லுங்க அப்படின்னு. So there was a Tamil judge. He was asking Singapore government has sent us to to find out that hereafter we don't have like this problem. No. So that is our aim. So the Singapore government asked us to find out what had really taken place. So without fear, you tell us. The judge asked it. அப்புறம் ஒருத்தர் அழைச்சி என்கொயரி பண்ணாங்க. So they have called individually, and made an inquiry with the individual person. அப்போ கூட கேட்டேன்னா இதை வந்து என்னட்ட கேட்குறீங்களே சார், பிரச்சனை பண்ணால்கிட்ட கேட்காம என்னைய கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு கேட்குறீங்களே அப்படின்னு. So he asked it since you should ask the people those who are involved in the riot. But I was not involved. You are asking me. Yeah. Okay. So he said that to the judge. அப்போ அதுக்கு அப்போ சிங்கப்பூர் போலீஸ் அப்போ தப்பாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுச்சா அப்படின்னாங்க. So he said whether the Singapore police has arrested you wrongly. That's what the person asked him. Judge. Okay. அப்புறம் நான் தப்பே செய்யாமல் இங்கே வந்திருக்கேன், அதுக்கு அதான் நாங்கள் அர்த்தம் அப்படின்னேன். So he said without any mistake I have been here. That is the real thing, no? Because without I was not involved at the issue. அதுக்கு எதுவுமே சொல்லலை. But the judge after that he did not say anything. அப்புறம் கடைசியாக கேட்டேன் இனிமேல் சிங்கப்பூருக்கு வரலாமா அப்படின்னு. So at last he asked whether I can come back to Singapore. Okay. அதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்கிட்ட பேசுகிறோம். So for that the judge said we'll talk to the government.